ஹாஸ்டலுக்கு கோவமா கிளம்பி போன லலிதா, அங்க ஆனந்தியோட நல்ல மனச புரிஞ்சுக்கிட்டு அவங்கட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. "உன்ன நான் எல்லா இடத்துலயும் அவமானப்படுத்தி இருக்கேன், காயப்படுத்தியிருக்கேன். ஆனா நீ எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு என்னோட உயிர காப்பாத்தணும்னு எவ்வளவோ போராடி இருக்க. அந்த திருடனுங்கிட்ட இருந்து என்னோட செயின நீ மீட்டு குடுத்துருக்க. என்ன நீ மன்னிச்சிடுமான்னு" சொல்லிட்டு ஆனந்திட்ட அன்புவோட அம்மா மன்னிப்பு கேட்குறாங்க. "நாளைக்கு காலையில நானும் அன்புவும் யாழினியும் கோயிலுக்கு வரோம். நீயும் அங்க வந்துடு. அங்க உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்குன்னு" சொல்லிட்டு அன்புவோட ஹாஸ்டல்ல இருந்து வீட்டுக்கு போறாங்க லலிதா. லலிதாவோட இந்த மனம் மாற்றத்த நினைச்சு ஆனந்தி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அடுத்த நாள் காலையில ஆனந்தி கோயிலுக்கு போக, யாழினி அன்புவோட லலிதாவும் அங்க வராங்க. ஆனந்திக்கு அன்புவோட அம்மா புடவை எடுத்து குடுக்குறாங்க. "அன்பு லவ் பண்ற பொண்ணு நீதான்னு எனக்கு தெரியுமா? நான் உன்னை என் மருமகளா ஏத்துக்கிட்டேன். நீ என்ன உன் மாமியாரா ஏத்துக்குவியான்னு" லலிதா கேட்க, இத கேட்டு சந்தோஷமான ஆனந்தி, "என்னம்மா இப்படி சொல்றீங்க? எனக்கு கல்யாணம்னு நடந்தா அது அன்புவோட மட்டும்தான். அன்பு இல்லாத வாழ்க்கை எனக்கு இல்லைன்னு" சொல்லிட்டு அழுறாங்க ஆனந்தி. அன்புவும் ஆனந்தியும் ஜோடியா லலிதா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இன்னொரு பக்கம் வார்டனம்மாவும் மகேஷும் ஆனந்தியோட ஊருக்கு போறாங்க. அங்க ஆனந்தியோட அப்பா அம்மாட்ட ஆனந்திய பொண்ணு கேட்குறாங்க வார்டனம்மா. "மகேஷ் சார் உங்க பொண்ணத்தான் லவ் பண்றாரு. உங்க பொண்ணை இவருக்கு குடுப்பீங்களான்னு" வார்டனம்மா கேட்க, மகேஷ் சாரோட நல்ல குணத்தை தெரிஞ்சுக்கிட்ட ஆனந்தியோட அப்பா அம்மாவும், ஆனந்தியோட ஓனரே நம்ம வீடு தேடி வந்து பொண்ணு கேட்கிறாரேன்னு அவங்களும் சம்மதம் தெரிவிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மகேஷும் ஆனந்தியும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு மித்ரா ஒரு முயற்சி பண்றாங்க. ஆனந்திய பொண்ணு கேட்டு போன விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட மித்ரா, இதை எப்படியாச்சும் தடுக்கணும், ஆனந்திக்கும் மகேஷுக்கும் கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு இன்னொரு பிளான் போடுறாங்க.